إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அலுவலகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவனால் வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எனது நாயகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்றுக்குள் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நிலையாகும். வாழ்வினுடைய எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் இலட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கை என்பது இரவும் பகலும் மாறி மாறி வருவது போன்று லாபமும் நஷ்டமும், சுகமும் நோயும், இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்ற அதனை சமாளித்து வாழ்வினுடைய இலட்சியத்தை குறிக்கோளை அடைவது, இதுதான் எமது வாழ்க்கையினுடைய அமைப்பாக உலகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஒருவர் வாழ்விலே நஷ்டமே வரக்கூடாது, லாபம் மாத்திரமே வர வேண்டும் என்று நினைத்தால் அது உலக நியதிக்கு மாற்றமான ஒன்று. எனக்கு நோயே வரக்கூடாது, சுகமாகவே இருக்க வேண்டும் என்றிருந்தால் அது உலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற நியதிக்கு மாற்றமான ஒரு எதிர்பார்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு கவலையே வரக்கூடாது, நான் எப்போதும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும், எந்த வகையான சிரமமும் துயரமும் கவலையும் எனக்கு ஏற்படக்கூடாது, மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சொர்க்க வாழ்க்கை. அது சொர்க்க வாழ்க்கையில் எந்த நோயும் இல்லாமல், எந்த வகையான சிரமமும் இல்லாமல், எந்த விதமான கவலையோ துன்பமோ துயரமோ கலக்கமோ இல்லாமல் சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்றிருந்தால் இந்த இரு வகையான நிலைகளையும் உலகத்திலே சரியாக முகம் கொடுத்து ஆக வேண்டும். லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், நோயும் சுகமும், பிறப்பும் இறப்பும், எதிர்முதிரான மாறுபட்ட வேறுபட்ட வித்தியாசமான இந்த நிலைகளுக்கு சரியாக முகம் கொடுத்து அந்த நிலைகளிலே அந்த கட்டங்கள் வரும்போது தளர்ந்து விடாமல், பின்னோக்கி விடாமல், ஈமானிய உணர்வோடு இந்த கட்டத்தில் நான் எவ்வாறு நடக்க வேண்டும், இந்த கட்டத்தில் எவ்வாறு நடப்பதனால் உலகிலும் மறுமையிலும் நான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து புரிந்து ஒரு மூமின் வாழ்வான் என்றிருந்தால்
அவனுடைய நஷ்டமும் அவனுக்கு லாபம் தான் சகோதரர்களே. அவனுடைய லாபமும் அவனுக்கு லாபம் தான், நஷ்டமும் ஒரு மூமினுக்கு லாபம் தான். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய சுகமும் சுகம்தான். கவலையான கட்டங்களும் சொர்க்கத்தின் சுகமாக மாறும் என்பதை அவன் நினைக்கும் போது உலகத்திலேயே அந்த கவலை அவனுக்கு சுகமாக மாறிவிடுகிறது. ஆரோக்கியமும் அவனுக்கு ஆரோக்கியம்தான். ஆனால் நோயிலே அவனுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற வெகுமதிகளை நினைக்கும் போது, ஈமானிய உணர்வோடு அந்த நோயை அவன் எதிர்நோக்கும் போது, அவனுடைய நோயும் மன நிம்மதியான மன மகிழ்ச்சியான ஒரு காலமாகவே ஒரு கட்டமாகவே அவனுக்கு ஆகிவிடுகிறது. இதுதான் ஒரு இறை விசுவாசி ஈமானுடையவனுடைய அடிப்படை சகோதரர்கள். இறைவனை அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எத்தனையோ பாதைகள் இருக்குகின்றது. சுபுலுல்லாஹ் குல்லு சபீலில் கைரி சபீலும் மின் சபீலில்லாஹ் சபீலும் மின் சுபுலில்லாஹ் என்று அல்லாமா அன்வர் ஷால் காஷ்மீரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எமது வாழ்க்கையின் லட்சியமே, குறிக்கோளே, இலக்கு ஒரு பெண்ணை அடைவது, ஒரு வீட்டை கட்டுவது, எப்படியோ ஒரு வாகனத்தை வாங்குவது, இப்படியான அற்பமான சொற்பமான விடயங்களை இலக்காக கொண்டு வாழுகின்ற அற்பர்கள் அல்ல ஈமானுடையவர்கள். இவைகள் அனைத்துக்கும் சொந்தக்காரனாகிய அகிலத்தை படைத்தாளுகின்ற ரஹ்மான், ஜப்பார், கஹார், வஹாப், ரஸாக், தவ்வாப், துல் ஜலாலி வல் இக்ராம் அந்த ரப்புல் ஆலமீனை அடைவதுதான் ஒரு இறை விசுவாசியுடைய இலக்கு. எமது குறிக்கோள் அல்லாஹ்வின் அன்பை பெற வேண்டும். யாரு என்ன சொல்லட்டும், அல்லாஹ் என்னோடு பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எமது வாழ்க்கையின் குறிக்கோள். அல்லாஹுவை நெருங்குவதற்கு பல பாதைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே வாழ்வினுடைய மாறி மாறி வருகின்ற கட்டங்களில் குறிப்பாக இரு பாதைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சபீலு ஷுக்ர், சபீலு சப்ர், நன்றி உணர்வு என்ற பாதையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கலாம். மற்றொன்று பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், அல்லாஹ்வின் விதியை ஏற்பாட்டை பொருந்திக் கொள்கின்ற மனோநிலை, இதன் மூலம் அல்லாஹ்வை வேகமாக நெருங்கலாம். அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு அருமையான ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கேளுங்கள். அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விவகாரம், இறை விசுவாசியுடைய காரியம் ஆச்சரியமானது. அஜபன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆச்சரியமானது. இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர ஃபஹுவ கைருன் லஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன் லஹு வமா ذلك இல்லா லிஅஹதின் இல்லா லில்முஃமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஃமினுடைய எல்லா நிலைகளும் அவனுக்கு நலவுதான், எல்லா கட்டங்களும் அவனுக்கு கைருதான். இந்த ஒரு விடயம் இறை விசுவாசியாக உள்ள ஒரு மூமின் ஈமானுடையவனுக்கு மாத்திரமே ஏற்பட முடியும். அவனுக்கு ஒரு சந்தோஷமான விடயம் ஏற்பட்டால், குழந்தை கிடைத்து விட்டது, திருமணம் ஆக போகுகிறது, வியாபாரத்தில் பெரும் லாபம் கிடைத்து விட்டது, அவன் நினைத்தபடி பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டான், அவனுடைய காரியங்கள் நிறைவேறுகிறது, மகிழ்ச்சிகரமான கட்டங்கள் வரும்போது நான் செய்து விட்டேன், நான் சாதித்து விட்டேன் என்று பெருமை அடித்து, கர்வம் கொண்டு, மமதை கொண்டு, ஆணவம் கொண்டு படைத்தவனை மறந்து அவன் பேச மாட்டான், சிந்திக்க மாட்டான். அவனுடைய ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளங்கள் என்று
படைத்தவனுக்கு மாறு செய்து படைத்தவன் கொடுத்த ஞானத்தை வைத்து படைத்தவரின் கோபத்தை சம்பாதிக்க மாட்டான். மாறாக அவனுடைய சந்தோஷமான கட்டங்கள் வரும்போது அல்ஹம்துலில்லாஹ், நான் ஒரு பலவீனமான அடியான், நான் ஒரு பாவி, அல்லாஹ் எனக்கு லாபத்தை தந்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தருகிறான், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு செல்வங்களை தருகிறான் என்று ஆனந்த கண்ணீர் வடிப்பான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். உள்ளத்தால், உணர்வால், சொல்லால், செயலால் நன்றி உணர்வுள்ள ஒரு அடியானாக இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஹுவ கைருன் லஹு, இந்த நியமத்துகள் அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லுகின்ற கயிறுகளாக ஆகிவிடுகிறது. அவனுக்கு அது கயிறாகவே ஆகிவிடுகிறது. நியமத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு தூரமாகவில்லை. மகிழ்ச்சியான, வெற்றிகரமான, சந்தோஷமான அந்த கட்டங்களில் அவன் அந்த நியமத்தை தந்த முன்இம், அந்த நியமத்தை கொடுத்த பேருபகாரியாகிய அல்லாஹ்வை மறந்து மாறு செய்யவில்லை, நன்றி உணர்வோடு நடந்து கொள்வான். அதே நேரத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம், கஷ்டம், இழப்பு, கவலை, நோய், பிரச்சனை, தோல்வி என்பது போன்ற நிலைகளும் கட்டங்களும் வரும்போது அவன் பொறுமை செய்வான், பொறுமையாளனாக இருப்பான். இந்த பொறுமை அவனுடைய நஷ்டத்தையும் லாபமாக, அவனுடைய கஷ்டத்தையும் இன்பமாக, அவனுடைய கவலையையும் சொர்க்கத்தின் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக மாற்றி விடுகிறது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கை என்பது ஒரு கலை, வாழ்க்கை என்பது ஒரு கலை. இறை விசுவாசிகளுக்கு அது இலகுவானது. பிரச்சனைகள் வரும்போது அல்லாஹ்வின் விதியை, அல்லாஹ்வின் ஏற்பாட்டை, அல்லாஹ்வை கதிரை நம்புகின்ற ஒரு இறை விசுவாசிக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது கஷ்டமான ஒரு விடயம் அல்ல. விதியை நம்புகின்ற ஒரு மோமினுக்கு வாழ்க்கையில் டென்ஷன் இல்லை. நாம் எப்போதும் நலவுகளை, சந்தோஷங்களை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதைத்தான் கேட்க வேண்டும். அதையும் மீறி ஏற்பாட்டின் அடிப்படையில் ஒரு இறப்பு, ஒரு இழப்பு, ஒரு கவலை, துயரத்துக்குரிய ஒரு விடயம் நடந்துவிட்டால் அல்லாஹ்வின் ஏற்பாடு, அல்லாஹ்வின் விதிப்படி அவனுடைய ஏற்பாட்டில் உள்ளது நடக்கிறது, அவ்வளவுதான். அவன் எதை நாடுகிறானோ அதிலே அல்லாஹ் கயிறை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ரிதா பில் கலா, விதியை, ஏற்பாட்டை பொருந்திக் கொள்வது என்று வரும்போது அவனால் தான் இப்படி ஆனது, இவளால் தான் இப்படியெல்லாம் நடந்தது என்று அவனோடு இவளோடு சண்டை பிடித்துக் கொண்டு, முட்டிக்கொண்டு, மோதிக்கொண்டு, பிரச்சனைப்பட்டுக் கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை சகோதரர்களே. உன்னாலதான் இப்படி நடந்துச்சு என்று மனைவியோட மோத, அந்த டாக்டரிடம் போனதனாலதான் அப்படி ஆச்சு, நான் சொன்னதானே இவரிடத்துல போவோம் என்று யாரையாவது பழி சுமத்த, யார் மீதாவது எரிந்து விட, எவர் மீதாவது கோபப்பட, யாரோடாவது முட்டிக்கொள்ள அவசியமே கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி. இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்கள். அல்லாஹ் நாடி விட்டான், முடிவு செய்து விட்டான். அவன் நாடியது நடக்குகிறது. எதையும் சீப்பலாக எடுத்துக் கொள்ளுங்கள். விதியை நம்புகின்ற ஒரு இறை விசுவாசி எப்படிப்பட்ட பிரச்சனையையும் அவர் டென்ஷனாகி, பதறி போய், நிலை குழம்பி, மனம் மாறி, நிலை குழம்பி போவதற்கு அவசியமே கிடையாது. இலகுவாக இருங்கள். நாம் பதறி போவதனால் ஒன்றும் ஆக போவது கிடையாது. ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அடியார்களை சோதிப்பான். சோதிக்கின்ற போது ஃபமன் ஸபர ஃபஸபர வஊஜிர, பொறுத்து போபவர், சகித்து போபவர் பொறுமையாளராகவும் ஆகிவிடுகிறார், நன்மையையும் பெற்றுக் கொள்கிறார். வமன் ஃபஸஅ, யார் பதட்டம் அடைந்து டென்ஷன் ஆகுகிறாரோ அவருக்கு பதட்டம், புலம்பல்,
இதை தவிர வேறு எதுவும் அவருக்கு கிடைக்க போவது கிடையாது. வேண்டுமானால் நீங்கள் பதறிக்கொண்டு டென்ஷன் ஆகிக் கொண்டு புலம்பிக் கொண்டு ஏன் தான் எனக்கு நடக்குதோ இப்படித்தான் ஆகுது என்று புலம்பிக் கொண்டு வருகின்ற போகின்றவர்கள் எல்லோரிடத்திலும் அழுது கொண்டு முணங்கிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் அதனால் எதுவும் ஆகப் போவது கிடையாது. இழப்புக்கு மேல் இழப்பு தான். நடந்த இழப்புக்கு மேல் மன நிம்மதியின் இழப்பு, நன்மைகளின் இழப்பு, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம்தான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்விலே வரக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், இவற்றை சகித்துக் கொள்ள அல்லது முகம் கொடுக்க இஸ்லாம் நமக்கு அழகான வழிகாட்டல்களை தருகிறது. அந்த அடிப்படைகளில் நாம் வாழும் போது, அந்த அடிப்படைகளில் நாம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் போது எமக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையே இல்லை. எமது லாபமும் லாபம்தான், நஷ்டமும் லாபம்தான். எமது இன்பம் துன்பம் அனைத்துமே எமது மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். அன்பான சகோதரர்களே, எனவே எப்போதும் நாம் அல்லாஹு தஆலா இடத்திலே ஆபியத்தை, ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஆபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸிலே சொல்கிறார்கள், லா யுரத்து துஆ பைனல் அஸானி வல் இகாமத்தி, பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் துஆக்கள் மறுக்கப்படுவது கிடையாது. பாங்கு சொல்லிவிட்டார்கள், இகாமத்து சொல்வதற்கு நேரம் இருக்குகிறது. நாம் நோட்டீஸ் போர்டை பார்த்துக் கொண்டு நேரத்தை, டைமை பாஸ் பண்ணுவதற்கு இன்னும் 5 நிமிடம் இருக்கிறதா, ஏதோ தவறுதலாக முந்தி வந்து விட்டோமே என்ற ஒரு உணர்வோடு அவர் வெளியே போய் போனை எடுத்துக்கொண்டு டைம் பாஸ் பண்ணுகிறார். அன்பான சகோதரர்களே, நீங்கள் நேரத்தோடு வரவில்லை, அல்லாஹ் உங்களை வரவழைத்திருக்கிறான். அடியானே, இது துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்ற நேரம். உனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது, எவ்வளவோ கஷ்டம் இருக்கிறது. இதோ இன்று மாலை உனக்கு ஒரு பிரச்சனை வர இருக்கிறது, நாளை நீ மரணிக்க இருக்கிறாய். உட்காரு, தப்பிலே அமர், என்னிடத்திலே கையேந்து, நான் துஆக்களை மறுக்காத நேரத்திலே உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வாக நம்மை நேரத்தோடு அழைத்து வந்துவிட்டாலும் கூட நாம நாடி வருவது கிடையாது. ஏதாவது கோரவார வழிகிறது, நேரத்தோடு பள்ளிக்குள்ளே போய்விட்டோம், நேரம் இருக்கிறது என்றால் அமர்ந்து துஆவிலே ஈடுபடுவோமே, அல்லாஹ்விடத்திலே கேட்போமே என்ற உணர்வு நமக்கு கிடையாது. பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் துஆ மறுக்கப்படுவது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த குறுகிய நேரம் சுன்னத்துகளில் சொல்ல வேண்டும், அந்த குறுகிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் 2 வார்த்தை, கைரு துன்யா வல் ஆகிரா, உலகம் மறுமையில் எல்லா நலவுகளையும் உள்ளடக்கிய 2 வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்விடத்திலே அஃபுவையும் ஆஃபியத்தையும் கேளுங்கள், இந்த துஆவை பாடமாக்குங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, யா அல்லாஹ், எனக்கு மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் தந்தருவாயாக. மன்னிப்பு மறுமையில், ஆஃபியத் உலகத்திலே எல்லா வகையான கஷ்டங்கள், பிரச்சனைகள், துயரங்கள், ஆபத்துகள், விபத்துகள், நோய்கள், இவை அனைத்திலிருந்தும் பாதுகாப்பை கேட்பதுதான் ஆஃபியத். மிக விசாலமான ஒரு வார்த்தை அது. மன்னிப்பை தா, ஆஃபியத்தை தா, முடிந்து விட்டது. 2 விடயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, ஸல்லல்லாஹு அஃவ வல் ஆஃபியா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமதியிலே ஹதீஸ் வருகிறது, இங்கே வைட் போர்டு இருந்தால் அங்கிருந்தவர்களிடம் சொல்கிறேன், அதை எழுதி வையுங்கள். அந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கையெழுங்கள், சுஜூதிலே இந்த துஆவை கேட்கலாம். யா அல்லாஹ், மன்னிப்பை தா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா. அவ்வளவுதான். வாவுக்கும் துஆவுக்கும் இடையில் உள்ள இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்தை கேட்க சொன்னார்கள். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே எப்போதும் ஆஃபியத்தை கேட்போம், ஆரோக்கியத்தை கேட்போம். நோய் இல்லாத, பிரச்சனை இல்லாத, கவலை இல்லாத, இழப்பு நஷ்டம் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை தா. எமது நாட்டம், விருப்பம், இதை மீறி அல்லாஹ்வின் ஏற்பாட்டிலே
ஒரு கஷ்டம், நஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு துயரம், கவலை வந்துவிட்டால் அந்த கட்டத்தில் நாம் எப்படி அதை முகம் கொடுப்பது? முதலாவது அம்சம், அல்லாஹ்வுடைய கதிரை நம்புங்கள், அல்லாஹ்வுடைய விதியின் பக்கம் திருப்புங்கள். அல்லாஹ் நாடியது நடக்கிறது, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல உள்ளது நடக்குகின்றது. இதை நாம் பெருசுபடுத்துவதற்கு என்ன இருக்கிறது? உலகமே சேர்ந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டத்தை தடுக்க முடியாது. உலகமே சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாத ஒன்றை தர முடியாது என்ற நம்பிக்கையில் உறுதியாக அந்த மனோநிலையில் அந்த பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுத்தால் அதனை சகித்துக் கொள்வது இலகுவாகிவிடுகிறது. இரண்டாவது, அது அவரால்தான் ஆனது, இவரால்தான், மனைவியால்தான், பிள்ளையால்தான், அண்ணனால்தான், தாயால்தான் இப்படி ஆனது என்று சொல்லி பிரச்சனைகளின் போது யார் யாரிடமோ நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இல்லை, குர்ஆன் சொல்லுகிறது, வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கஸீர். உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு முசீபத்தும் நீங்களாக தேடிக்கொண்டவைகள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய தவறான வார்த்தைகள், உங்களுடைய கர்வமான வார்த்தைகள், அல்லாஹ்வை மறந்த பேச்சுக்கள், இவைகள் சோதனைகளாக, பிரச்சனைகளாக மாறிவிடுகிறது. சில நேரத்தில் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கூட, என்னுடைய இந்த கடையால தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு முன்னேறினேன், இந்த கடை இல்லைன்னா என் நிலைமை எப்பயோ என்னவோ ஆகியிருக்கும் என்று அல்லாஹ்வை மறந்து பேசும்போது, அப்படியா, இந்த கடையால் தான் நீங்கள் இந்த நிலைக்கு ஆளானீர்களா? சரி, பார்ப்போம். இன்னொரு ஆட்டத்தை எல்லாம் உள்ளாக்கிடுவான். எங்கே உங்களது கடை? என்ன ஆனது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன ஆனது உங்களுடைய பணபலம், குடும்ப பலம்? எதை நாம் அல்லாஹ்வை மறந்து அளவுக்கு அதிகம் நம்புகிறோமோ அதையே ஒரு விஷப்பாம்பாக ஆக்கி, சோதனையாக ஆக்கி, கேள்விக்குறியாக அந்த ஆக்கி விடுவான். எங்கே இப்போது எங்கே போனது? உங்களுடைய அறிவு எங்கே? திறமை எங்கே? என்னுடைய மகன் ஒருவன் இருக்க போய் ஏதோ சரி வாழ்க்கை ஓடுகிறது, ஏதோ இந்த மகன் படித்து விட்டதனால் நல்லா இருக்கிறேன் நான். இப்படியான வார்த்தைகள் ஈமானுக்கு மாற்றமான வார்த்தைகள். அல்லாஹ் தந்த நியமத்துகளை அல்லாஹ் அல்லாதவர்களின் பக்கம் இணைத்து, அல்லாஹ் அல்லாதவர்களோடு சேர்த்து, அதனாலதான், இதனாலதான், அவளாலதான், இவனாலதான் என்று நாம் பேசும்போது எமது வார்த்தைகளே, எமது இப்படியான சிந்தனைகளே எனக்கு சோதனைகளாக மாறிவிடுகிறது. எனவே பிரச்சனைகள் வரும்போது இரண்டாவது அம்சம், அவராலேயோ இவராலேயோ இந்த பிரச்சனை எனக்கு வரவில்லை, என்னுடைய பாவங்கள் தான் காரணம், என்னுடைய தவறுகள், எத்தனை கட்டங்களில் எப்படியான பாவங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன், எனக்கு இது மாத்திரமல்ல இதைவிட பெரிய சோதனை வர வேண்டிய ஒரு பாவி, ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் கிருபை, அல்லாஹு தஆலா ஏதோ சின்ன ஒரு சோதனையை தந்திருக்கிறான் என்று நாம் தௌபா, இஸ்திக்பாரின் பக்கம் மீள வேண்டும். நிச்சயமாக இஸ்திக்பார் பிரச்சனைகளை நீக்கும். அபூ தாவூதுடைய ஹதீஸிலே வருகிறது, மன் லஸிமல் இஸ்திக்பார், யார் இஸ்திக்பாரை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, ஜஅலல்லாஹு மின் குல்லி ضيق மக்ரஜா, அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு மக்ரஜ், வெளியாகும் வழியை எல்லாம் காட்டி கொடுப்பான். மக்ரஜ் என்றால் எக்ஸிட், வெளியாகிற வழி எப்படி, பிரச்சனையை தீர்த்துக் கொள்வது எப்படி என்பதை எல்லாம் காட்டி கொடுப்பான். ஒமின்குள்ளே ஹம்மின் ஃபரஜா, அவருடைய கவலைகளிலிருந்து விடுதலை எல்லாம் கொடுத்து விடுவான். அவர் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை கொடுப்பான் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பிரச்சனை வரும்போது எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் உடனே அல்லாஹ்வின் பக்கம் இஸ்திக்பார் செய்யுங்கள். அந்த பிரச்சனை உடனே நீங்குவதை அல்லாஹ்வின் உதவியை பெறுவதை வாழ்க்கையில் அனுபவபூர்ணமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். எனவே ஒரு கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை வரும்போது எமது பாவங்களின் பக்கம் எமது கவனம் போக வேண்டும். அவர் இவர் என்று சொல்லிவிடாமல் நான் தான் இதற்கு காரணம் என்றால், யாரோடையும் பிரச்சனை இல்லை, நான் தான் பிரச்சனை என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்து விடுவோம்.
எங்களாலும் யாருக்கும் பிரச்சனை இருக்காது, யாராலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த ஒரு மனோநிலையும் இந்த ஒரு சிந்தனை போக்கும் எங்களிடத்திலே வந்துவிட்டால். மூன்றாவது அம்சம், ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்துவிட்டால், கஷ்டம் பிரச்சனைகளின் போது, ஒரு நோயின் போது சுப்ஹானல்லாஹ் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற வெகுமதிகள், அந்த பிரச்சனைகளை அவன் ஈமானிய உணர்வோடு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை அவன் பொருந்திக் கொண்டால் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற வெகுமதிகளை ஹதீஸ்களிலே படியுங்கள். புகாரியுடைய ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஸஈத் அல்-குத்ரி রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அஸன் வலா கம்மின் இல்லா ஹத்தா ஷௌகத்து யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா கபில் ஹகாயா. ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம், நஷ்டம், சிரமம், கவலை, துயரம், வேதனை, அவனுடைய காலில் குத்துகின்ற முள்ளு வரைக்கும், கால் தட்டிப்படுகிறது, காலிலே முள்ளு குத்துகிறது, இவங்கள் கூட அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுகிறான். அவருக்கு ஒரு கவலை, ஒரு கஷ்டம், ஒரு துயரம், இவற்றினால் அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு விடுகிறது. இது புகாரியுடைய ஹதீஸ். முஸ்லிமுடைய ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா மடுத்து அறிவிக்கிறார்கள், மாமின் முஸ்லிமின் யுஷாக்கு ஷௌகத்தன் ஃபமா ஃபௌகஹா அவ் தூனஹா இல்லா குதிபத் லஹு பிஹா தரஜத்துன் வ முஹியத் அன்ஹு பிஹா கத்தியத்துன். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு காலிலே முள்ளு குத்தட்டும் அல்லது அதைவிட குறைவான ஒரு கஷ்டம் வரட்டும், அல்லாஹ் அதனால் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான், பாவத்தை மன்னிக்குகிறான். திருமிதியுடைய ஹதீஸிலே வருகிறது, அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு தஆலா அறிவிக்கிறார்கள், மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினதி ஃபீ நஃப்ஸிஹி வ மாலிஹி வ வலதிஹி ஹத்தா யல்கல்லாஹ வ மா அலைஹி கஃபியத்துன். ஒரு முஸ்லிமுக்கு அவருடைய உடலிலே, பொருளிலே, குழந்தைகளிலே சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அவர் அதை சகித்துக் கொண்டே இருந்தால் அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஒரு பாவம் கூட அவருக்கு இல்லாத நிலையில் அல்லாஹ் அவரை சுத்தப்படுத்திய நிலையில் அவர் மரணித்து அல்லாஹ்வை சந்திக்கிறார். எனவே மூன்றாவது, ஒரு கஷ்டம் வரும்போது இந்த கஷ்டத்தில் அல்லாஹ் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை வைத்திருக்கிறான். இந்த கஷ்டத்தின் காரணமாக எனது அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்பதை நினைக்கும் போது அந்த கஷ்டத்துக்கு முகம் கொடுப்பது, அந்த கஷ்டத்திலும் மனதைரியத்தோடு, அந்த கஷ்டத்திலும் அவர் மனம் தளர்ந்து விடாமல், டென்ஷன் ஆகாமல், நிதானமாக, அவர் பதட்டம் அடைந்து விடாமல், நிதானமாக பிறருக்கு ஆறுதல் சொல்லுகின்ற அளவுக்கு அவர் ஒரு மூவி விரைவிசுவாசி இருக்க முடியும். நான்காவது, ஒரு கஷ்ட நிலையிலே என்னை விட கஷ்டமாக இருப்பவர்களை நாம் யோசிக்க வேண்டும். என்னை விட தாழ்ந்தவர்கள், கஷ்டம் சிரமத்திலே இருப்பவர்களை யோசித்து அல்லாஹ் தஆலா அதைவிட இவ்வளவு ஒரு பாதுகாப்பான நிலையில் என்னை வைத்திருக்கிறார், அதை வைத்து பார்க்கும்போது இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லையே என்று எம்மை சூழ இருக்குகின்ற, எம்மை விட கஷ்டத்திலே சிரமத்திலே இருப்பவர்களை பார்த்து அதோடு ஒப்பீடு செய்து பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லை. ஐந்தாவது, எமது கஷ்டங்களை மாத்திரம் நாம் பார்க்கிறோம், ஆனால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை பார்த்தால், ஒரு பிள்ளை இறந்து விட்டது என்று காலமெல்லாம் அழுகிறார், பதறுகிறார். ஆனால் 5 பிள்ளை உயிரோடு இருக்குகின்ற நியமத்துகளை நினைத்து ஏன் மன ஆறுதல் அடையக்கூடாது? 2 லட்சம் நஷ்டம் வந்துவிட்டது என்று புலம்புகிறார். ஆனால் காலமெல்லாம் 2 கோடி வாழ்க்கையெல்லாம் லாபம் சம்பாதித்து இருக்கிறார். அந்த 2 கோடிக்கு முன்பாக இந்த 2 லட்சம் ஒன்றுமே இல்லையே. ஒரு 10,000 ரூபாவுடைய இழப்பு வந்துவிட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா காலமெல்லாம் பல லட்சங்களை தந்துவிட்டு ஒரு 10,000 எடுத்திருக்கிறான், அவ்வளவுதான் என்ற சிந்தனையை பார்த்தால் அல்லாஹ்வுடைய நியமத்துகள் தான் எங்களுக்கு அதிகம். ஒரு கிழமையாக எனக்கு சுகமில்லை என்று பதறுகிறார். சகோதரரே, ஒரு கிழமைக்கு முன்பாக எவ்வளவு மாதங்கள், எத்தனை வருடங்கள் சுகமாக இருந்தீர்கள்? அவர் யோசிக்கிறார், 2 வருடங்களாக எனக்கு எந்த நோயும் வரவில்லை. 2 வருடம் சுகமாக இருந்ததை நினைத்து சந்தோஷப்படுங்கள். ஒரு கிழமையுடைய நோய் ஒன்றுமே இல்லை சகோதரர். 2 வருடம் உங்களை சந்தோஷத்தை சுகமாக வைத்தவன் யாரு? அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அதற்காக அப்படி கஷ்டங்களை இந்த அடிப்படையில் அணுகும் போது,
இந்த ரீதியில் நோக்கும் போது, முகம் கொடுக்கும் போது ஒரு மூமினுடைய கஷ்டமும் நஷ்டமும் லாபமும் இழப்பும் லாபமானதாகவே ஆகிவிடும். ஆறாவதாக, இப்படியான நிலைமைகள் வரும்போது அவரை பிடித்தால் சரி, உடனே அவருக்கு கோலடுங்கள், இவர்கிட்ட சொல்லி பார்ப்போம், அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், இதையெல்லாம் விடுங்க. யாரும் எவரும் யாருக்கும் எவருக்கும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறீர்களா என்ற ஒரு சின்ன டெஸ்ட். ஃபெயில் ஆகி விடாதீர்கள். உடனே அந்த டாக்டருக்கு கூட்டு போங்க, உடனே அவருக்கு அடிங்க கோல செய்யுங்க, பிரச்சனை இல்லை. முதலாவது அல்லாவுக்கு அடிங்க கோல, முதலாவது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை கான்டாக்ட் பண்ணுங்க. அல்லாஹ்வை விட உங்களுக்கு உறவில் நெருங்கியவர்கள் யாருமே கிடையாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த 6 அம்சங்களை, பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், மௌத்துகள், மரணங்கள் வரும்போது இதை கருத்திலே கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு மூமின் டென்ஷன் இல்லாமல், பதட்டம் அடையாமல், பதறி போகாமல், மனம் தளர்ந்து விடாமல், மனம் குன்றி விடாமல், அவர் கஷ்டமான நேரத்திலும் மன தைரியத்தோடு, மன வலிமையோடு, அவருக்கு ஆறுதல் சொல்ல வருபவருக்கு அவர் ஆறுதல் சொல்லுகின்ற அளவுக்கு தைரியமாக இருக்க முடியும். இஸ்லாம் என்பது அதுதான். எமது நஷ்டத்தையும் லாபமாக, எமது நோயையும் சுகமாக, எமது கஷ்டத்தையும் இன்பமாக மாற்றுகின்ற ஒரு செல்வம், வாழ்க்கையின் திட்டம், வாழ்க்கைக்கான அழகான வழிகாட்டல் தான் இஸ்லாம் சகோதரர். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமது வாழ்க்கையை ஆரோக்கியமானதாக ஆக்கி வைப்பானாக. எல்லா வகையான ஆபத்துகள், பலாய்கள், சோதனைகள், பயங்கரமான விபத்துகள், பயங்கரமான கஷ்டங்களை விட்டு அல்லாஹு தஆலா எம்மையும் எமது குடும்பத்தினர்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்தருவானாக. எல்லா மக்களுக்கும் ஆரோக்கியத்தையும் சுபிச்சத்தையும் கொடுத்தருவானாக. இந்த நாட்டிலே உள்ள எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கொடுத்தருவானாக. இறை நெருக்கத்தை கொடுத்தருவானாக. உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுக்கு உண்மையான இஸ்லாமியர்களாக, உண்மையான இறை விசுவாசிகளாக வாழ்வதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.